நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். ஆல்ரெடி நம்ம ஃபிஷன் அப்படின்றத பார்த்திருக்கோம். ஃபிஷன் அப்படின்னா ஒரு ஹெவி நியூக்ளியஸ நம்ம டபுளா ஸ்பிளிட் பண்றதுக்கு பேரு ஃபிஷன். ஃபியூஷன் அப்படின்றது லைட் நியூக்ளியஸ ரெண்டு ஜாயின் பண்ணி ஹெவியஸ்ட் நியூக்ளியஸா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் ஃபியூஷன். ஃபியூஷன் அப்படின்னா ஜாயின் பண்றது, அதாவது இணைவுன்னு சொல்லுவோம், ஜாயின். சோ ரெண்டு லைட் நியூக்ளியஸ இப்படி செப்பரேட்டா இருக்கு, ரெண்டு லைட் நியூக்ளியஸ் இருக்கு. லைட் நியூக்ளியஸ்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னா அட்டாமிக் நம்பர் லெஸ் தென், சரியா, அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 20. இதுதான் நம்ம லைட் நியூக்ளியஸ் சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 20 தான் நம்ம லைட் நியூக்ளியஸ் சொல்லுவோம். இந்த ரெண்டு லைட் நியூக்ளியஸ் ஜாயின் பண்ணி ஒரு ஹெவியஸ்ட் நியூக்ளியஸா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபியூஷன். சரிங்களா சார்? இதுல போய் எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகும்? ரெண்டு லைட் நியூக்ளியஸ் இருக்கு, அதை ஜாயின் பண்றீங்க, ஹெவி நியூக்ளியஸா கன்வெர்ட் பண்றீங்க. இதுல எப்படி ஃபிஷன் மாதிரி, ஃபிஷன்னால ரெண்டு ஒரு ஆட்டமை ரெண்டா பிரேக் பண்ணீங்கன்னா எனர்ஜி எமிஷன் ஆகுது, ஓகே. ஃபியூஷன்ல அது மாதிரி எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னா ஆகும். எப்படி சார் அப்படின்னா, இங்க ரியாக்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய மாஸ் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. ஒரிஜினல் மாஸ் m1 போடுறேன். இது எப்படி இருக்கும்னா, இங்க கிடைக்கிறது ரிசல்டன்ட் மாஸ் கிடைக்கும், அதை விட இது கிரேட்டரா தான் இருக்கும். சோ ரிசல்டன்ட் மாஸ் எப்படி இருக்கும்னா லெசர் தென் ஒரிஜினல் மாஸா இருக்கும். சரியா? சோ இப்படிதான் இருக்கும். ஒரிஜினல் மாஸ் கிரேட்டரா இருக்கும், ரிசல்டன்ட் மாஸ் லெஸரா இருக்கும். அப்ப லெஸ்ஸான மாஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாஸ் டிஃபெக்ட் கூட E = mc² ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா பைண்டிங் எனர்ஜின்னு கிடைக்கும். அப்போ ஃபியூஷன் அப்போவும் எனர்ஜி எமிஷன் ஆகுறத நம்ம பார்ப்போம். சோ இந்த ஃபியூஷன் அப்படின்றது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல நடக்கிற ரியாக்ஷன் கிடையாது. ஏன் சார் அப்படின்னா, இந்த ஃபியூஷன் நடக்கணும் அப்படின்னா மினிமம் 10⁻7 கெல்வின் தேவை. 1 crore Kelvin டெம்பரேச்சர் நீடு. சோ 1 crore கெல்வின் டெம்பரேச்சர் வந்து தேவைப்படுது. அப்படி பண்ணாதான் இந்த ரியாக்ஷன் நடத்த முடியும். ஏன் சார் அப்படி நடத்துறோம் அப்படின்னா, நியூக்ளியஸ் லைட் நியூக்ளியஸ் சொன்னீங்க பாத்தியா, இந்த லைட் நியூக்ளியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டான் இருக்கு, தட் மீன்ஸ் H11 பிளஸ் நியூட்ரான் இருக்கு, H12 அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் H13 இந்த மாதிரி ஐசோடோப்ஸ் எடுத்துப்போம். இந்த மாதிரி ஐசோடோப்ஸ் இதான் லைட் நியூக்ளியஸ். இதை ஜாயின் பண்ணும்போது என்னன்னா ஒரு எலிமெண்ட் லைட் நியூக்ளியஸ்க்கும் இன்னொரு லைட் நியூக்ளியஸ்க்கும் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது கிரேட்டரா இருக்கும். அப்ப இந்த கிரேட்டர் ரிபல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம இந்த 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சரை இங்க எடுத்துட்டு வரணும். அப்படி எடுத்துட்டு வந்தாதான் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். நியூக்ளியர் ஃபிஷன் வேணா நீங்க சாதாரணமா நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லிக்கலாம். பட் நியூக்ளியர் ஃபியூஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் தான் சொல்லணும். ஏன் சார் அப்படின்னா, தெர்மோனா ஹீட். நீங்க ஹீட் இனிஷியலா அப்ளை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஹீட் 10⁻7 கெல்வின் எடுத்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், இந்த தெர்மல் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது நடக்கும். சரி, இங்க என்ன, இப்ப நான் இங்க சொன்ன கண்டென்ட் தான் இப்ப சொல்லியிருக்கேன். வேணா ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். When two nucleus or more light nucleus, atomic number less than 20, combine to form a heavier nucleus, then it is called nuclear fusion. In the nuclear fusion, the mass of the resultant nucleus is less than sum of masses of original light nucleus. So original mass விட less than தான் இருக்கும் resultant nucleus உடைய mass. The mass difference appears energy. And the mass defect தான் energy appear ஆகும். The nuclear fusion never occurs at a room temperature.
unlike nuclear fission. Fission மாதிரி இது room temperature நடக்காது. It's because when two nuclei come closer to combine, they is strongly repelled by the Coulomb repulsive force. So two nucleus. To overcome these repulsions, the two light nuclei must have enough kinetic energy to move closer to each other, such that the nuclear force becomes effective. This can be achieved if the temperature is very much greater than 10 power 7 Kelvin. When the surrounding temperature reaches around the 10 power 7 Kelvin, lighter nuclei start fusing to form a heavier nuclei, and these resulting reactions is called thermonuclear fusion reaction அப்படின்னு சொல்லுவோம். இந்த thermonuclear reaction யூஸ் பண்ணி நம்ம ஊர்ல என்ன பண்றாங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த டியூட்ரான் அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கு பேரு டியூட்ரான். டியூ அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். சோ இதுக்கு பேரு டிரிட்டான், டிரிட்டியம் சொல்லுவோம். இந்த டிரிட்டியம், இந்த டியூட்ரான் இந்த டிரிட்டியம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஈக்குவல் ரேஷியோல எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஒரு இடத்துல அட்டாமிக் பாம்பு போட்டுருவாங்க. அட்டாமிக் பாம்பு போட்டவுடனே இந்த ஆட்டம் பாம்பு இருக்குல்ல, இந்த ஆட்டம் பாம்பை முதல்ல பிளாஸ்ட் பண்ணுவாங்க. பிளாஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல 10 பவர் 7 கெல்வின் டெம்பரேச்சர், அதாவது 1 க்ரோஸ் கெல்வின் டெம்பரேச்சர் அங்க வந்துடும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டியூட்டானும் டிரிட்டியமும் ஈக்குவல் ரேஷியோல எடுத்து போயிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அந்த இடத்துல போட்டாங்க அப்படின்னா அப்பதான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது நடக்கும். நியூக்ளியர் ஃபியூஷனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஆட்டம் பாம்புல ஒரு 1 lakh பீப்புள் இறந்தாங்கன்னா ஹைட்ரஜன் பாம்புல ஒரு 100 lakhs people, that means 1 crore people, அப்படியே 100 மடங்கு அதிகம், 100 times பிக்கரா இருக்கும். சரியா, அப்படியே இறந்துருவாங்க. சோ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது இப்போ ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் ஹைட்ரஜன் பாம்பா ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதுல நார்த் கொரியாவும் ஒண்ணு, அவங்க தான் அதிகமா பண்ணி வச்சுட்டு இருக்கிறது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஜெனரேஷன் இன் ஸ்டார்ஸ். நேச்சர் இருக்கு பத்தியா, இந்த நேச்சர்ல நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. அது எங்க சார் அப்படின்னா ஸ்டார்ஸ்ல. ஸ்டார்ஸ் அப்படின்னு நம்ம சன் இன்க்ளூடிங் ஆல்சோ கால்டு ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் அப்படின்னா செல்ஃப் எமிஷனை தரக்கூடியது எல்லாமே ஸ்டார்ஸ். சுய ஒளிர்தல், சரியா, அது தரக்கூடியதுதான் ஸ்டார்ஸ். இது எப்படி செல்ஃப் எமிஷன் நடக்குது? ஏன் எர்த் செல்ஃப் எமிஷன் ஆகல? ஏன் சாட்டர்ன் செல்ஃப் எமிஷன் ஆகல? ஏன் மார்ஸ் செல்ஃப் எமிஷன் ஆகல? ஏன் மூன் செல்ஃப் எமிஷன் ஆகல? அப்படின்னா அதுக்குள்ளான ரீசன் நம்ம இப்ப பார்ப்போம். ஒரு ஸ்டார் இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்? சோ எனர்ஜி ஜெனரேஷன் இன் ஸ்டார்ஸ். எனர்ஜி ஜெனரேஷன் இன் ஸ்டார்ஸ். So energy generation in stars. எப்படி எனர்ஜி ஜெனரேட் ஆகுது ஸ்டார்ஸ்ல? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. சரியா, ஒரு ஸ்டார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இத சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா அட்மாஸ்பியர் பிரஷர் இருக்கும். வித் இந்த அட்மாஸ்பியர், அதாவது அட்மாஸ்பியர் பிரஷர்னா அது கிளவுடா இருக்கும். அந்த இடத்துல அட்மாஸ்பியர்னு சொல்ல முடியாது, கிளவுட்ஸ் இருக்கும். சரியா, கிளவுட்ஸ் இருக்கும். வித் டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும். டஸ்ட் பார்ட்டிகல் நிறைய இருக்கும். இந்த கிளவுட்ஸும் டஸ்ட் பார்ட்டிகலும் இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மாஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாமே பிக்கரா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சன்னுக்கு மாஸ் அதிகமா இருக்கிறதுனால தான் all our planets revolve in elliptical shape in at one force of the sun. ஏன் சொல்றோம் அப்படின்னா சன்னை டிபெண்ட் பண்ணி எல்லா பிளானட்டும் ஏன் ரிவால்வ் ஆகுது அப்படின்னா சன்னுடைய மாஸ் கிரேட்டரா இருக்கும், மச் கிரேட்டரா இருக்கும். அப்படி கிரேட்டரா இருக்கிறதுனால தான் சன்னை டிபெண்ட் பண்ணி எல்லா பிளானட்டும் ரிவால்வ் ஆகுது. அப்ப மாஸ் அதிகமா இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது கிரேட்டரா இருக்கும்.
அப்ப கிளவுட்ஸையும் டஸ்ட் பார்ட்டிக்கலும் அது ஃபுல் பண்ணி இழுத்துக்கும். அப்படி ஃபுல் பண்ணும்போது கவனிங்க, the natural place where nuclear fusion occurs is the core of stars, since the temperature of the order 10 power 7 Kelvin. In fact, energy generation in every star is only through thermonuclear fusion. Thermonuclear fusion மூலமா தான் ஸ்டார்ஸ்ல ஹீட் அப்படின்றது ஜெனரேட் ஆகுது. In most of these stars, including our sun, hydrogen atoms fuse into helium, and some stars helium atoms fuse into heavier elements. நம்மளுடைய சன் ஹைட்ரஜன் ஆட்டமை ஃபியூஸ் பண்ணி ஹீலியமா கன்வெர்ட் பண்ணுது. some other stars என்ன பண்ணுது அப்படின்னா ஹீலியமை ஃபியூஸ் பண்ணி அதர் எலிமெண்ட்ஸ் தருது அப்படின்னு சொல்றாங்க. The early stage of stars in the form of cloud and dust. Early stage na starting stage star this. Due to their own gravitational pull. Gravitational pull அதிகமா இருக்கும். These clouds fall inwards. And the clouds and dust particles inwards la fall ஆகும். As a result, it is gravitational potential energy is converted to kinetic energy, and finally into heat. When the temperature is high enough to initiate thermonuclear fusion, they start to release enormous energy, which tends to stabilize the star and prevents it from further collapse. இந்த ஹைட்ரஜன் இருக்கு பத்தியா, அது எதனால வந்ததுன்னா கிளவுட்ஸையும் டஸ்ட் பார்ட்டிகளையும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டார்ஸும் ஃபுல் பண்ணிக்கும். அது அங்கிருந்து வரும்போது அது பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். கிளவுட்ஸும் ஸ்டாரும் அதை ஃபுல் பண்ணும்போது கைனெட்டிக் எனர்ஜியா மாறும். அப்படி கைனெட்டிக் எனர்ஜியா மாறும்போது ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகும். அந்த ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஹீலியமை டிஃப்யூஸ் பண்ணும், அதாவது ஃபியூஸ் பண்ணும். ஹீலியமா ஃபியூஸ் ஆகும். அந்த ஹீலியம் தான் ஹீட், லைட், ரேடியேஷன் இதெல்லாமே தரும். அதனாலதான் ஸ்டார் அப்படி இருக்கு, எனர்ஜி ஜெனரேட் பண்ணுது. சரி, நம்ம சன்னை பத்தி பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது in the sun interior temperature around 1.5 into 10 power 7 Kelvin. நம்மளுடைய சன் இருக்குல்ல, இந்த சன்னோட இன்டீரியர் டெம்பரேச்சர் எவ்வளவு சார் அப்படின்னா 1.5 into 10 power 7 Kelvin. So இது 1.5 into 10 power 7 Kelvin அளவுக்கு சன்ல இன்டீரியர் டெம்பரேச்சர் இருக்கு. இந்த டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஹைட்ரஜன். அது எவ்ரி செகண்ட்ஸ்க்கு எவ்வளவு ஹைட்ரஜன் டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது 6 into 10 power 11 kg அப்படின்னா 6 பக்கத்துல 11 0 இருக்கு. அப்ப எவ்வளவு நீயே டிசைட் பண்ணிக்கோ. அப்ப 6 into 10 power 11 kg hydrogen convert into helium every seconds, and sun has enough hydrogen such that these fusion reactions last for another 5 billion years. சன்ல பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஹீலியமா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் எவ்வளவு நாள் வரைக்கும் தான் நடக்கும். நம்ம வீட்டுல ஒரு சிலிண்டர் போடுறாங்கன்னா ஒரு மாசம் வரையும் வரல. அப்போ சன் எவ்வளவு நாள் வரையும் இருக்கும், அதோட லைஃப் டைம் எவ்வளவு சார் அப்படின்னா இன்னும் 5 billion years இருக்கு. 5 billion years இருக்கு. இந்த 5 billion years after சார் அப்படின்னா when the hydrogen is burned out, the sun will enter into new phase called red giant. இது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா இங்க பாருங்க, கம்ப்ளீட்டா இதுல இருக்கிற இந்த புரோட்டான் என்ன ஆகும் அப்படின்னா ஹீலியமா கன்வெர்ட் ஆயிடும். இந்த ஹீலியம் எனஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல கவனிங்க, இந்த ஹீலியம் என்ன பண்ணுனா
becomes that will be fused to become carbon. கார்பனா கன்வெர்ட் ஆகுது. ஹீலியம்னா ஆகுதுன்னா கார்பனா கன்வெர்ட் ஆகுது. அப்போ ஆல்ரெடி இருக்கிறத விட வழக்கத்துக்கு மாறா ரொம்ப பெருசா ஆக போகுது. நம்ம சன்னு இருக்கிறத விட இன்னும் பெருசா ஆக போகுது. பெரிய பலூன் மாதிரி ஆக போகுது ரெட் கலர்ல. அப்படி ஆயிட்டு என்ன ஆகும்னா நியர்பை பிளானட், நியர்பை என்ன லைட் இருக்கோ, என்ன பிளானட் இருக்கோ, என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ மொத்தத்தையுமே பிளாக் ஹோல் மாதிரி இழுத்துக்கும். அதனால்தான் இதுக்கு பேரு ரெட் ஜெயிண்ட், சிவப்பு பூதம்னு சொல்லலாம், இல்ல சிவப்பு அரக்கன் கூட சொல்லலாம். சரியா? சிவப்பு அரக்கன் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சிவப்பு பூதம் கூட சொல்லுவாங்க. ஆமா, எல்லாத்தையும் சாப்பிடுறதுனால அது சிவப்பு பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அரக்கன் சொல்லுவாங்க. During this stage, sun will expand greatly in size and all planets will be engulfed in it. மொத்தத்தையும் மூழ்கிடும். சரியா? சரி, இது ஏன் இப்படி நடக்குது? சன்ல ஏன் இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னு, ஹீலியம் அதாவது ஹைட்ரஜன் ஹீலியமா கன்வெர்ட் ஆகுதுன்னு மட்டும் சொன்னாங்க. இது ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து புரோட்டான் புரோட்டான் சைக்கிள்னு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஹான்ஸ் பெத்தே, அவர் பாத்தீங்கன்னா இவர் தான் புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் சொன்னாரு. ஆக்சுவலா இது ஒரு 3 மார்க், இது ஒரு 3 மார்க், இம்பார்ட்டன்ட் 3 மார்க், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கூட சொல்லலாம். ஈக்குவேஷன் மட்டும் எதுனா இம்பார்ட்டன்ட் 2 மார்க், ஓவராலா கேட்கும்போது 3 மார்க் தான் மோஸ்ட்லி இது வந்து புரோட்டான் புரோட்டான் சைக்கிள். சைக்கிள்னா என்ன சார் அப்படின்னா, எங்க நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அங்கேயே எண்ட் ஆகும். இங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அங்கேயே முடியும். அதான் ஒரு சைக்கிள் சொல்லுவீங்க. இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னா புரோட்டான் புரோட்டான் சைக்கிளா நடக்குது. இந்த புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் தான் ஃபியூஷன் ரியாக்ஷனா கன்வெர்ட் ஆகுது. நீங்க பாக்குறது ஹைட்ரஜன் ஐட்டம், ஆனாலும் H11 என்ன சொல்லுவீங்க, புரோட்டான் சொல்லுவீங்க. புரோட்டானும் பிளஸ் புரோட்டானும் ஆட் ஆயிட்டு நியூட்ரான் கிடைக்குது, நியூட்ரான். இந்த நியூட்ரான் பிளஸ் பாசிட்ரான் நியூட்ரினோ, பாசிட்ரானும் நியூட்ரினோ கூட வருது. அடுத்த சைக்கிள் என்ன ஆகுதுன்னா, இங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற நியூட்ரான் கூட அனதர் புரோட்டான் ஜாயின் பண்ணுது. அந்த புரோட்டானும் நியூட்ரானும் ஜாயின் பண்ணி ஒரு ஆல்பா பார்ட்டிகிளை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆல்பா பார்ட்டிகிள்ல ரேடியேஷன் இல்லாத ஆல்பா பார்ட்டிகிளா இருக்கும். எப்படி சார்னா நியூட்ரான் கம்மியா இருக்கிற ஒண்ணு, H2 சாரி ஹீலியம் He224 இருக்கணும், 22 இந்த 223 இருக்கு. பிளஸ் காமா ரேஸ், காமா ரேஸ் பத்தி உங்களுக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையா இருக்கும், வேவ் லென்த் ரொம்ப சின்னதா இருக்கும், ஹைலி பெனட்ரேட்டிங்கா இருக்கும். காமா ரேஸ்ன்றது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா a number of reactions are possible in the third step. இது நிறைய பாசிபிள் இருக்கு தேர்ட் ஸ்டெப்புக்கு. என்ன அப்படின்னா இந்த ஹீலியம் அனதர் ஹீலியம் கூட ஜாயின் பண்ணுது. ஹீலியமும் சேர்ந்து ஒரு ரேடியேஷன் இருக்கிற ஆல்பா பார்ட்டிகல், அதாவது ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணுது. லைட், ஹீட், ரேடியேஷன் மூணுமே இருக்கும். அந்த ஹீலியம் தான் நீங்க பாக்குறீங்க. கூடவே புரோட்டான் பிளஸ் புரோட்டான் வந்து பாரு, புரோட்டான் புரோட்டான் ஸ்டார்ட் ஆகி திருப்பி புரோட்டான் புரோட்டான்லயே முடியுது. அப்ப இது சைக்கிளா நடந்துட்டே இருக்கு. அப்புறம் எங்க இருந்து காலி ஆகுது, அதுவே பர்ன் ஆகுது, திருப்பி அதுவே ஃபில் பண்ணிக்கிட்டு தான் இது ஈக்குவல். சரியா? அதுவே பர்ன் ஆகுது, அதுவே ஃபில் பண்ணிக்குது, அதுதான் ஈக்குவல். சோ இது எவ்வளவு சார் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் பாத்தீங்கன்னா 27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. 3 ஈக்குவேஷன் புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் யார் ஸ்டார்ட் பண்ணது, ஹென்ரி ஹான்ஸ் பெத்தே அப்படின்றவரும். இந்த 3 ஈக்குவேஷன் அது ரிலீஸ் பண்ற எனர்ஜி 27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதை நீங்க எழுதினீங்கன்னாவே
உங்களுக்கு 3 மார்க் கன்ஃபார்மா கிடைச்சிரும். 2 மார்க்ல ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா போதும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்க போறது எலிமெண்டரி பார்ட்டிகல். சோ எலிமெண்டரி பார்ட்டிகல் அப்படின்னோடனே சின்ன கிளாஸ்ல இருந்து நீங்க என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, இந்த எலிமெண்டரி பார்ட்டிகல் எல்லாம் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் படிச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலா வந்து அது வந்து உண்மை கிடையாது. அப்படின்னு சொல்றது வந்து 2 பேரு, முர்ரே ஜெல்மன் அண்ட் ஜார்ஜ் ஸ்விக் அப்படின்றவங்க 2 பேர் வர்றாங்க. 1916 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி புரோட்டானோ நியூட்ரானோ எலிமெண்டரி பார்ட்டிகல் கிடையாதுன்னு சொல்றாங்க. எலக்ட்ரான் மட்டும்தான் எலிமெண்டரி பார்ட்டிகல். ஏன்னா அதுல ஏதோ மேட் அப் ஆஃப் நத்திங். எலக்ட்ரான் எதுலயும் மேட் பண்ணல, அது ஒரு பார்ட்டிகல், அதோட மாஸ் ரொம்ப சின்னது. ஆனா புரோட்டானோ நியூட்ரானோ நீங்க நினைக்கிற மாதிரி அது வந்து எலிமெண்டரி பார்ட்டிகல் கிடையாதுன்றாங்க. சரி, எலிமெண்டரி பார்ட்டிகல் கிடையாதுன்னா அப்ப வேற என்ன சார் அப்படின்னும் போது இவங்க ஒரு தியரிட்டிக்கல் ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. சரியா? தியரிட்டிக்கல் ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1964ல பிசிக்ஸ் முர்ரே ஜெல்மன் and George Swig theoretically proposed that protons and neutrons are not fundamental particles. In fact, they are made up of quarks. Quarks னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க. இந்த குவார்க்ஸ் அப்படின்றது தான் புரோட்டானும் நியூட்ரானும் மேட் அப் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. குவார்க்ஸ் அப்படின்ற மெட்டீரியல் தான் மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு புரோட்டானும் நியூட்ரான்ன்றாங்க. சரி, குவார்க்ஸ் அப்படின்ற மெட்டீரியல் ஒண்ணு இருக்கா, குவார்க்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அத இவங்க 1964ல தியரிட்டிக்கலா தான் சொன்னாங்க. அத 1968ல அமெரிக்காவுடைய ஸ்டான்ஃபோர்ட் லீனியர் ஆசிலேட்டர் சென்டர் SLAC அப்படின்றது யுஎஸ்ஏல இருக்குல்ல, அவங்க குவார்க் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. சரியா? இது எக்ஸ்பெரிமெண்டலா டிஸ்கவரி பண்றாங்க. எக்ஸ்பெரிமெண்டலா குவார்க்னு ஒண்ணு மேட்டர் இருக்கு அப்படின்றத டிஸ்கவரி பண்றாங்க. சரியா? டிஸ்கவரி பண்ணி கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த குவார்க் பாத்தீங்கன்னா நேம் வைக்கிறாங்க. 6 நேம் இருக்கு அதுக்கு. என்னன்னா சார் அப்படின்னா அப், டவுன், ஷார்ப், ஸ்ட்ரேஞ்ச், டாப் அண்ட் பாட்டம். சரியா? இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. அப், டவுன், ஷார்ப், ஸ்ட்ரேஞ்ச், டாப், பாட்டம் அப்படின்னு சொல்றோம். All these quark have fractional charge. இந்த எல்லாமே fractional amount of charge இருக்கு. fractionalனா உங்களுக்கு தெரியும், 0. somethingல இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா அப் குவார்க் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து பிளஸ் 2/3 ஈன்னு இருக்கும். இந்த டவுன் குவார்க் இருக்குல்ல, அது நெகட்டிவ்ல இருக்கும், 1/3 ஈ அப்படின்னு இருக்கும். அப்படின்னா இந்த புரோட்டானோ நியூட்ரானோ என்ன குவார்க்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புரோட்டான்ல 2 அப் குவார்க், ஒரு டவுன் குவார்க் இருக்கும். நியூட்ரான்ல 2 டவுன் குவார்க்கும் ஒரு அப் குவார்க்கும் இருக்கும். இங்க பாக்குறீங்க, நியூட்ரான்ல 2 டவுன் குவார்க் இருக்கும். டவுன் அப்படின்னு -1/3 E அப்படின்னு இருக்கும். அப் குவார்க்கு பிளஸ் 2/3 ஈன்னு இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் புரோட்டான். இங்க 2 அப் குவார்க் இருக்கும், பிளஸ் 2/3 E அப்படின்னு ஒரு டவுன் குவார்க் இருக்கும். சரிங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா the study of elementary particle is called particle physics. elementary particle படிக்கிறதுக்கு elementary particle அப்படின்றது நிறைய இப்போ ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அததான் இங்க சொல்றாங்க. and its active area of research even now till date more than 20 Nobel Prize have been awarded in the field of particle physics. particle physics ல இதுவரைக்கும் 20 Nobel Prize வின் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் ரிசர்ச் நடந்துட்டே இருக்கு பார்ட்டிகல் பிசிக்ஸ் பத்தி. சரியா? சரி.